யாருன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் அண்ணா நகர்ல இருந்து கோதண்டராமன் பேசுறேன். ஒரு நிமிஷம். அண்ணா நகர் ப்ராஜெக்ட். நீ பேசு. எவ்வளவு அட்வான்ஸ் கேக்குறது? ஏய் நீ பேசு, அப்புறம் பேசிக்கலாம் அட்வான்ஸை பத்தி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அவனே நீ கும்பிடுற அண்ணா நகர்காரனா? சீக்கிரம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுத்த கொட்டேஷன்ல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதனால நாங்க வேற ப்ரமோட்டர்ஸ் கிட்ட கொட்டேஷன்ஸ் கேட்டோம். கேஎஸ் ப்ரமோட்டர்ஸ் கொடுத்த கொட்டேஷன் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம லாபத்துல எங்களுக்கு 50% பங்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். வெரி சாரி. ஹலோ, நீங்க வரைஞ்சி கொடுத்த பிளானுக்கு 5000 10,000 கொடுத்துடுறோம். வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஏகா என்னாச்சு? எல்லாம் மண்ணா போச்சு. என்ன எல்லாம் மண்ணா போச்சுன்னு சொல்ற? ஆமா, அண்ணா நகர் ப்ராஜெக்ட் என் கனவு. பென்ட் ஹவுஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் தரமட்டமா போயிடுச்சு. என்னடி சொல்ற? அவங்க அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தரப்போறது. ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லிட்டானா? நேத்து நல்லதடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாம. நேத்து நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு. என்ன சொல்ற ஸ்னேகா? என்ன சொல்ற சொல்லு. இருங்க, வேற ஒரு கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்களாம். வர லாபத்துல 50% அவங்களுக்கு கொடுக்கறேன்னு ஆசை கட்டிருக்காங்க. அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. யாருடி அவன் புது கம்பெனி அவ்வளவு லாபம் தரேன்னு சொன்னவன்? வேற யாரு? உங்க பொண்டாட்டி கேஎஸ் ப்ரமோட்டர்ஸ்.